ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு உழவர் சந்தையில் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்த உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் கொடுத்துட்டு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வாஷ் பண்ணுவேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த கூடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு ரெண்டுமே போட்டு நல்லா வந்து இந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஒரு 10 நிமிஷம் வந்து நான் அப்படியே விடும்போது அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன வேண்டாங்கிற அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி நான் காலிஃப்ளவர் வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காலிஃப்ளவரை நல்லா வந்து ஸ்டிங்கில் வந்து வடித்து விட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டேன். நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். சரி வாங்க, இந்த காலிஃப்ளவருக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நார் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைஜஷன் ப்ராசஸ்க்கு இந்த காலிஃப்ளவர் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து இந்த காலிஃப்ளவரில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் கண்ட்ரோலாக இருக்கிற இந்த காலிஃப்ளவர் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து எண்ணெயில் பொரிக்கும் போதே வெந்துடும். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் லோக்கல் ஷாப்பில் இருக்கிற ஆதவா சில்லி மிக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம போட்டு இது பண்ணுறது தான். வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. வேணும்னா காரத்துக்கு கேட்க வரமிளகாய் தூணிக்கலாம். நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதனுடைய இதை மட்டும் போட்டுட்டு வேறு எதுவுமே போடாமல் விட்டுட்டேன். நல்லா போட்டு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி விட்டு வேணுங்கிற அளவுக்கான தண்ணி லைட்டாக தொளிச்சு மட்டும் விட்டு நல்லா ஒரு பெரட்டி வச்சு நான் அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். சுவையான இந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் குறைந்த எண்ணெயில் வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு இதில் நார் சத்துக்களும் விட்டமின் சியும் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக சாப்பிடாம உண்ட உணவு தான் இல்லாமல் எந்த உணவுமே அளவோடு எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு ஹெல்த்தி தான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி இருந்தது. அதை போட்டு ஒரு பெரட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ் ஆக போயிருந்தாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி நான் சில்லி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடில் அத்தை வந்து சாமிக்கு பூ வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அது கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நான் இங்கே இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு 4 எடுத்து போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் எல்லாமே எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி கூட அப்படியே வந்து ஒரு கிளாஸ் காஃபி எனக்கும் பாப்பாவுக்கும் பாலும் சரி ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பவுலில் சர்க்கரை போட்டு அவங்களுக்கு பூஸ்ட் போட்டு எனக்கு திக்காசன் ஊற்றி காஃபி ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காஃபியோடு வந்து நம்ம காரசாரமாக சில்லி சாப்பிடையில செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.